Good morning students. Today we are going to see history third lesson World War II. வார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கண்டிப்பாக ஒரு 3 டாபிக் அதில் இருக்கும். காசஸ், கோர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லி. காசஸ், கோர்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு 3 இருக்கும். ஃபஸ்ட்டு காசஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு த டிவாஸ்டேஷன், அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் மூலமாக டிவாஸ்டேஷன் அப்படின்னா அந்த அழிவுகள் அது பார்த்ததுக்கப்புறம் எந்த ஒரு நாடுமே அடுத்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு ரெடியாக இல்லை. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா த பெலிக்ரண்ட் நேஷன்ஸ்னால் தோஸ் ஹூ இன்வால்வ் இன் த வார், அவங்க எதுக்குமே ரெடியாக இல்லை. ஸ்பெஷலி த அலைஸ் ஹேட் நோ டிசைர் ஃபார் த செகண்ட் ப்ரொலாங் கான்ஃப்ளிக்ட். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, த இம்மீடியட் அண்ட் ப்ரைமரி காஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் II வாஸ் அக்ரஸிவ் மிலிட்ரி அஃபென்சிவ் அண்டர்டேக்கன் பை த ரீசர்ஜன்ட் ஜெர்மனி. திரும்பியும் இதுக்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஜெர்மனி தான் இதுக்கு காரணமாக இருக்காங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் எண்டிங் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் வாஸ் சைன்ட் இன் ஜூன் 1919. இந்த ஜெர்மனி மேலே என்னென்ன மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் இம்போஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால், ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ் டு கிவ் அப் டெரிட்டரிஸ் டு த வெஸ்ட். ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டடிடு த வெர்சைல்ஸ் ட்ரீட்டி பற்றி நம்ம படிச்சிருக்கோம். அவங்களுடைய அந்த டெரிட்டரிஸ் எது அவங்க கேப்சர் பண்ணாங்களோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கணும். ஜெர்மனி ஹேட் டு டிஸ்ஆர்ம் அண்ட் அலவுடு டு ரீடைன் ஒன்லி அ வெரி ரெஸ்ட்ரிக்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ். அவங்களுடைய மிலிட்ரியெல்லாம் டிஸ்ஆர்ம் பண்ணணும், ஆர்மியை இது பண்ணணும். அப்புறம் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் லிமிட்டட் ஆர்ம்டு ஃபோர்ஸ் தான் அவங்க வச்சுருக்கணும். தேர்ட் பார்த்திங்கன்னா, the reparations for the war, Germany was expected to the huge amount of war reparations. அப்புறம் அந்த காமன் பீப்புளுக்கு அவங்களால் என்னென்ன நஷ்டங்கள் வந்ததோ அதெல்லாம் திரும்ப கொடுக்கணும். அந்த மாதிரியான நிறைய கண்டிஷன்ஸ் இருந்தது. செகண்ட் காஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபெயிலியர் ஆஃப் லீக் ஆஃப் நேஷன்ஸ். இதுவும் ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். லீக் ஆஃப் நேஷன்ஸ் இனிஷியேட்டிவ் ஆஃப் பிரசிடெண்ட் உட்ரோ வில்சன் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், அவரோட இனிஷியேட்டிவில் தான் இது ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிட் நாட் பிகம் அ மெம்பர் ஆஃப் த லீக். யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு தான் எல்லாருமே ஓரளவுக்கு கேட்டாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை யுனைடெட் ஸ்டேட்ஸே லீக் ஆஃப் நேஷனோட மெம்பர் கிடையாது. அண்ட் த லீக் ஆஃப் நேஷன் ரிமைண்ட் அன் இன்எஃபெக்சுவல் இன்டர்நேஷ்னல் பாடி. அதுக்கிட்ட எந்த ஒரு ஆர்மியும் கிடையாது, எதுவும் இல்லாதனால லீக் ஆஃப் நேஷனோட பேச்சை அந்த மெம்பர் ஸ்டேட்ஸே கேட்குறது கிடையாது. தேர்ட் பாயிண்ட், போஸ்ட் வார் கிரைசிஸ் அண்ட் ஜெர்மனி. வார்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, நாட் ஓன்லி அதர் கண்ட்ரீஸ், ஜெர்மனி டூ ஃபேஸ்ட் மெனி டிஃபிகல்ட்டிஸ். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க. ஜெர்மனி எக்ஸ்பீரியன்ஸ்ட் போத் ஹை அன்எம்ப்ளாய்மெண்ட் இருந்தது, சிவியர் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் இருந்தது. அவங்களுக்கு இருந்த கரன்சி இட் பிகேம் வர்த்லெஸ். போஸ்ட் வேர்ல்டு வார் ஃபர்ஸ்டில் அந்த டைம் பார்த்திங்கன்னா, ரைஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் ரைட் விங். செகண்ட் லெசனில் நம்ம படித்தோம். டிக்டேட்டர்ஷிப் இன் இட்டாலியில் முசோலினி, ஜெர்மனியில் ஹிட்லர் அண்ட் ஸ்பெயினில் ஃப்ராங்கோ. இந்த மாதிரியான லீடர்ஸ்லாம் உருவாகிட்டு இருந்தாங்க. எப்படி ரைஸ் ஆஃப் அடல்ஃப் ஹிட்லர். ஜெர்மனியில் அடல்ஃப் ஹிட்லர் அப்படின்ற ஒரு கிரேட் ஒரேட்டர் அந்த டைமு எமர்ஜ் ஆனார். அவருடைய பேச்சினால் நிறைய பேர் இம்ப்ரெஸ் ஆனாங்க. அவர் என்ன ப்ராமிஸ் பண்ணார்னா, டு ரிட்டர்ன் த க்ளோரியஸ் மிலிட்ரி பாஸ்ட். நம்மளுடைய ஜெர்மனியுடைய நல்ல ஒரு க்ளோரியஸ், அதாவது நல்ல நம்ம ஞாபகம் வச்சுருக்கிற நல்ல காரியங்களை நான் மிலிட்ரியோடு இருந்ததை நான் திரும்ப கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஃபவுண்டட் த நேஷ்னல் சோஷியலிஸ்ட் பார்ட்டி. அந்த நேஷ்னல் சோஷியலிஸ்ட் பார்ட்டிக்கு ஒரு நேம் வச்சார், த ஜென்ரலி நோன் அஸ் த நாசிஸ் அப்படின்னு பேர் வச்சார். அடல்ஃப் ஹிட்லருடைய பார்ட்டி பேர் என்ன? த நாசிஸ். The fundamental platform on which Hitler built his support was the notion of the racial superiority of the Germans. அவருடைய ஸ்பீச்சில் மெயினாக அவர் கான்சன்ட்ரேட் பண்ணது என்ன அப்படின்னா, ஜெர்மன்ஸ் அப்படின்ற நம்மளுடைய பியூர் அந்த ரேஸ் ஜெர்மன்ஸ் த ரேஸ் அப்படின்றத நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இங்கே வேறு யாரும் கலக்கக்கூடாது, நம்ம ஆரியன் ரேஸ், நம்ம தான் சுப்பீரியர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அதர் பீப்புள், அதாவது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஜூஸ் அங்கே இருந்தாங்க.
அவங்களுக்கு எதிர்த்து அவங்கள மேலே ஒரு ஹேட்ரட் டெவலப் பண்ணார். நான் கண்ட்ரியை நல்லா கொண்டு வருவேன், திரும்ப பழைய க்ளோரி நம்மளுக்கு திரும்ப வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே ஜெர்மனியில் ரொம்ப அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, பாவர்ட்டி இருந்ததுனால இவருடைய ஸ்பீச் வந்து இட் ப்ராட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் அமாங் த பீப்புள். ஸோ இவர் வந்து இந்த மெயினாக ஜெர்மன்ஸ் தான் சுப்பீரியர் அப்படின்றத கொண்டு வந்தார். ஹிட்லர் கேம் டு பவர் இன் 1933. அதில் இருந்து 1945, அதாவது எண்ட் ஆஃப் த செகண்ட் வேர்ல்டு வார் வரைக்கும் அவர் பவரில் வந்து இருந்தார். ஹீ ஸ்டார்டட் ரெக்ரூட்டிங் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். நிறைய பேர் வந்து ஆர்மிக்காக ரெக்ரூட் பண்ணார், செலக்ட் பண்ணார், தேர்ந்தெடுக்க ஆரம்பித்தார். மேனுஃபேக்சர் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ், நிறைய ஆயுதங்கள்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ், லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங், அந்த நிறைய இதுக்காக கவர்மெண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுச்சு. இட் ரிசல்டட் இன் த மோர் அண்ட் மோர் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஆர்மமெண்ட்ஸ் அண்டு நிறைய சோல்ஜர்ஸ் வந்தாங்க. ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டால், இட் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. நிறைய சோல்ஜர்ஸை ரெக்ரூட் பண்ணதுனால அவங்களுக்கு சோல்ஜர்ஸ் வேலை கிடச்சிது. அண்ட் நிறைய மேனுஃபேக்சரிங் ஆஃப் வெப்பன்ஸ்னால ஃபேக்ட்ரிஸ் நிறைய ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இட் சால்வ் த ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இன் ஜெர்மனி. இப்போது இந்த சேம் டைம் பார்த்திங்க அப்படின்னா இட்டாலி என்ன பண்ணுச்சு, பிரிட்டன் ஃப்ரான்ஸோடு இருந்துச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில். இது என்ன பண்ணுச்சு, பிரிட்டன் ஃப்ரான்ஸோட அதோட ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுச்சு. இட்டாலி என்ன செஞ்சுன்னா அதோடைய ரிலேஷன்ஷிப்பை, இங்கே பாருங்கள், பிரிட்டனோடையும் ஃப்ரான்ஸோடையும் இட்டாலிக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணிவிட்டு ஷி ஜாயின்டு வித் ஜெர்மனி. ஏன் அப்படின்னு கேட்டால், இட்டாலியில் ரூல் பண்ண முசோலினி இவர் என்ன பண்ணார்னா, ஹி இன்வேடட் எத்தியோப்பியான்றது ஆஃப்ரிக்காவில் இருக்க ஒரு சின்ன பிளேஸ் எத்தியோப்பியாங்குள்ள. எத்தியோப்பியாவை இன்வைட் பண்ணதுனால பிரிட்டன் ஃப்ரான்ஸ் அவங்க கூட வச்சுருந்த அந்த அலைடு ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ இட்டாலியும் ஜெர்மனியும் அந்த அக்ரெசிவ் பாலிசி அவங்களுக்கு இருந்ததுனால அவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ நவ் இட்டாலியும் ஜெர்மனியும் ஒரு குரூப்பாக மாறிட்டாங்க, பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் ஒரு குரூப்பாக இருக்காங்க. எப்படி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் அலைடு அண்டு சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, சென்ட்ரல் பவர்ஸில் ஜெர்மனி, இட்டாலி இவங்கெல்லாம் இருந்தாங்க இல்லையா, அதே மாதிரி செகண்ட் வேர்ல்டு வாரில் ஆக்சஸ் வர்சஸ் அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்ற நேம் வந்து ஆக்சஸ் அப்படின்னு மாறிடுச்சு. அலைடு பவர்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் உருவானாங்க. ஸோ வேர்ல்டு வார் 2ல் இருக்கிற 2 மெயின் குரூப்ஸ் ஆக்சஸ் அண்டு அலைடு பவர்ஸ். பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறது தான் ஆக்சஸ் பவர்ஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது அலைடு. எல்லோ கலரில் யார் இருக்காங்க, ஜெர்மனி, ருமேனியா, இட்டாலி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜப்பான். இவங்க எல்லோரும் இருக்கிறது வந்து எதில், ஆக்சஸ் பவர் கண்ட்ரீஸ். அடுத்து அலைடு பவர் கண்ட்ரீஸில் மிச்சம் எல்லாருமே யுஎஸ்எஸ்ஆர், சைனா, அமெரிக்கா, இவங்க எல்லாருமே வந்து அலைடு பவர்ஸில் இருக்காங்க. 1935 பார்த்திங்கன்னா இட்டாலி ஆஃப்ரிக்காவில் இருக்கிற சின்ன ஒரு எத்தியோப்பியா அப்படின்ற ஒரு பிளேஸை வந்து அட்டாக் பண்ணுது. அப்போது எத்தியோப்பியாவை எம்பரர் ஹெயில் அப்படின்றவர் ரூல் பண்ணிகிட்ருக்காரு. ஹி அப்ரோச்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ், இந்த மாதிரி அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் லீக் ஆஃப் நேஷன் ஃபெயில் டு டேக் எனி ஆக்ஷன். நெக்ஸ்ட்டு ஜப்பான் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜப்பான் வந்து அவங்களுடைய மிலிட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆல்ரெடி செட் 1931 சைனாவில் இருக்க மஞ்சூரியா அப்படின்ற ஒரு சின்ன பிளேஸை அட்டாக் பண்ணுறாங்க. 1931 யார், ஜப்பான் வந்து சைனாவில் இருக்க மஞ்சூரியா. நெக்ஸ்ட்டு ஹோல் சைனாவை இது பண்ணி சைனாவுடைய கேபிட்டல் பீக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ரீசன்ட் நேம் பெய்ஜிங்கோட நேம். அதை வந்து என்ன செஞ்சுன்னா 1937 வந்து கேப்சர் பண்ணிடுச்சு.
போத் ஆஃப் திஸ் வாஸ் இக்னோர்ட் பை அலைட் அண்டு லீக் ஆஃப் நேஷன்ஸ். இதுக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை. நெக்ஸ்ட்டு ஜெர்மனியில் என்ன பண்ணுறாரு ஹிட்லர்? ஜெர்மனியில் ஆல்ரெடி ஹி இன்வைடட் செக்கோஸ்லோவேக்கியா அண்ட் ஆஸ்ட்ரியா. செக்கோஸ்லோவேக்கியாவில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த ஜெர்மனிக்கு சைடில் இருக்கிற இங்கே ஒரு சின்ன பிளேஸ் தான் வந்து செக்கோஸ்லோவேக்கியா. இது வந்து ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் அங்கே இருக்காங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் ஹிட்லர்? டு யுனைட் ஆல் த ஜெர்மன் அந்த ரேஸ், அந்த ஒரே ரேஸாக எல்லாரையும் ஒன்றா ஆக்கணும் அப்படின்னு. ஸோ செக்கோஸ்லோவேக்கியாவில் இருக்கிற சூடன்லேண்ட் அப்படின்ற ஊரில் ஜெர்மன் ஸ்பீக்கிங் பீப்புள் இருக்காங்க. அவங்கள எப்படியாவது ஜெர்மனியோடு அவர் சேர்க்கணுன்றதுக்காக அதை அட்டாக் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு எப்போ செக்கோஸ்லோவேக்கியாவை அட்டாக் பண்ணாங்களோ அடுத்து போலண்ட் அட்டாக் பண்ணுறாங்க. போலண்டை அட்டாக் பண்ணிவிட்டு இப்போது இதையும் வந்து பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. நான் இன்டர்வென்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸோடைய அந்த நிலைமையை வந்து நான் இன்டர்வென்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, கண்டுக்கிறாமல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்சிடென்ட் நடக்குது. மியூனிச் பேக்ட் அப்படின்னு ஒன்று சைன் பண்ணுறாங்க. மியூனிச் பேக்ட் 1938 ஜெர்மனி கூட பிரிட்டன் வந்து சைன் பண்ணும். இது அப்போ வந்து பிரிட்டனை ரூல் பண்ணிகிட்டு இருக்க பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின், ஜெர்மனியில் ஹிட்லர், அவங்க 2 பேரும் சைன் பண்ணுறாங்க. இது ஒரு ஷேம்ஃபுல் அக்செப்டன்ஸ் ஆஃப், அதாவது ஜெர்மனி செக்கோஸ்லோவேக்கியாவை அட்டாக் பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷேம்ஃபுல் அக்செப்டன்ஸ். 1939 இதே மாதிரி சோவியத் யூனியன், அதாவது யுஎஸ்எஸ்ஆர், சோவியத் யூனியன், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனியோட ஒரு நான் அக்ரெஷன் பேக்ட் ஒன்று சைன் பண்ணுறாங்க. இப்படி அலைடு பவர்ஸ் வந்து ஒரு அன்வில்லிங்னஸ் டு பில்டப் தேர் ஆர்மீஸ் அண்டு கண்டினியூடு பாசிட்டிவிட்டினா ரொம்ப பொறுமையாக அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு டைம் பார்த்திங்கன்னா ரிலக்டன்ஸ், அவங்களுடைய ஆர்மியை பில்ட் பண்ணுறதுக்கு பிரிட்டனோ ஃப்ரான்ஸோ எந்த ஒரு இதுவும் எடுக்காதனால இது செகண்ட் வேர்ல்டு வார் வர்றதுக்கான முக்கியமான ஒரு ரீசனாக இது இருக்குது. 1939 he invaded செக்கோஸ்லோவேக்கியா. போலண்டை நெக்ஸ்ட்டு அட்டாக் பண்ணுறாரு. செக்கோஸ்லோவேக்கியா அப்படின்றது அதாவது ஆஸ்ட்ரியா ஹங்கேரியுடைய கண்ட்ரோலில் இருந்து தென் இட் காட் இண்டிபெண்ட்டான ஒரு கண்ட்ரியாக அது மாறிடுச்சு. இப்போது அது மேலே தான் ஜெர்மனி வந்து அட்டாக் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டோன்னே ஃபைனலி பிரிட்டன் என்ன பண்ணாங்க, இட் டிக்ளேர்டு வார் ஆன் ஜெர்மனி, பிரிட்டன் அண்ட் ஃப்ரான்ஸ் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி. பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் சாம்பர்லின் ரிசைன் பண்ணிட்டாரு 1940. வின்ஸ்டன் சர்ச்சில் who had always warned about Hitler and his military ambitions, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகாரு. ஸோ வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது கோர்ஸஸ் ஆஃப் த வார். கோர்ஸ் அப்படின்னா இந்த வாரில் என்னென்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது 2 குரூப்ஸாக பிரிஞ்சிருக்காங்க. அலைஸ் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரிட்டன் ஃப்ரான்ஸ், இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க இல்லையா. பிரிட்டனும் ஃப்ரான்ஸும் அலைடு குரூப்ஸில் இருக்காங்க. ஜெர்மனி, இட்டாலியா அண்டு ஜப்பான், இவங்க 3 பேர் வந்து ஆக்சிஸ் குரூப்பில் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் அண்ட் அலைடு அப்படின்ற 2 குரூப் பிரிஞ்சுட்டாங்க. இந்த அலைடு குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒரு சைடு இந்த அதாவது யூரோப்பியன் கண்ட்ரீஸ் இல்லையா, அது எல்லாம் ஃபுல்லாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸை ஒரு சைடு அலைஸ் வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. த அதர் சைடு இந்த அலைடு பவர்ஸ் வந்து ஜப்பானை ஏஷியா பசிபிக் அப்படின்ற இந்த ஏரியாவை தாண்டி இந்த இடத்துல இருந்து ஜப்பானை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. 2 இடத்துல இப்போ வார் நடக்குது. ஒன்று வந்து யூரோப், இன்னொன்று மெயின் வந்து ஜப்பான். யூரோப்பில் அலைடு பவர்ஸ் வந்து இங்கே ஆக்சிஸோட சண்டை போட்டுட்ருக்காங்க. இங்கே ஏஷியா பசிபிக்கில் அலைடு வந்து ஜப்பானோட சண்டை போட்டுட்ருக்காங்க. இதுக்கு நிறைய ஹெவி மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், டேங்க்ஸ், சப்மரின்ஸ், பேட்டில் ஷிப்ஸ், ஏர்க்ராஃப்ட் கேரியர்ஸ், ஃபைட்டர் பிளேன்ஸ், பாம்பர் பிளேன்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது, ரொம்ப மணி காஸ்டிங்காக இருந்தது. பிரிட்டன் என்ன பண்ணுறாங்க, யங் மென்ஸ், அவங்களுடைய மென், அதாவது சோல்ஜர்ஸ்
அண்ட் அவங்களுடைய மிலிட்ரி கேப்பபிலிட்டிஸ்லாம் ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு இயர்ஸ் ஆஃப் வாரில் பார்த்திங்கன்னா ஜெர்மனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டென்மார்க்கை போய் அட்டாக் பண்ணுது. டென்மார்க், அப்புறம் நார்வே, அப்படியே வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா ஃப்ரான்ஸையும் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. 1941 பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆல் மெயின் லேண்ட்ஸ் ஆஃப் ஈரோப் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஜெர்மனி. டென்மார்க், நார்வே, ஃப்ரான்ஸு, பிரிட்டன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்குது. ரஷ்யன் ஃப்ரான்டையர்ஸ் என்ன பண்ணுறாங்க, டில் த ரஷ்யன் ஃப்ரான்டையர்ஸ், இங்கே ரஷ்யா பார்த்தாலே யுஎஸ்எஸ்ஆர், இது வரைக்கும் இந்த ஆக்சஸ் பவர்ஸ் வந்து அவங்கள ரொம்ப அவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ஜெர்மனி வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வார் டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ணது. அது பேர் பிளிட்ஸ் கிரீக் அப்படின்னு சொல்கிறாங்க. லைட்னிங் ஸ்ட்ரைக் அப்படின்றது அதோட மீனிங். திடீர்னு போய் அந்த எனிமியை சர்ப்ரைஸாக, ஸ்பீடாக, ஷாக்கிங்காக போய் டக்குன்னு அட்டாக் பண்ணுறது. அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆனால் ஒன்று இந்த பிரிட்டன் இருக்காங்க இல்லையா, பிரிட்டனுடைய இந்த நேவல் ஃபோர்ஸ், பிரிட்டனுடைய நேவல் ஃபோர்ஸு யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயே பிரிட்டனுடைய நேவல் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ சீ ரூட்டு வழியாக அவங்கள இன்வைட் பண்ணவே முடியலை. அப்போ சீ ரூட்டுக்குள்ளே எப்படி போக முடியும், சப்மரின்ஸ், நீர்மூழ்கி கப்பல்கள் மூலமாக போக முடியும். இப்போ ஜெர்மன் ஃப்ளீட் ஆஃப் சப்மரின்ஸ்னால் நிறைய நம்பர் ஆஃப் சப்மரின்ஸ் என்ன செய்கிறாங்க, இந்த அட்லாண்டிக் ஓஷன் வழியாக என்ன செய்கிறாங்க, அவங்கள போய் அட்டாக் பண்ணுறாங்க. போய் இவங்க யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு இது கொண்டு வர்றாங்க, சப்ளைஸ், அது வார் டைமில் வந்து பிரிட்டன் ஃப்ரான்ஸ்க்காக ஃபுட் ஆகட்டும், ஆர்மமெண்ட்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் கொண்டு வராங்களே, அவங்களெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. சிவிலியன் ஷிப்ஸ் கேரியிங் சப்ளைஸ் டு பிரிட்டன் வாஸ் சங்க், அதை வந்து தண்ணிக்குள்ளே மூழ்கடிச்சிடுறாங்க. இப்போது டன்கிரிக் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த டன்கிரிக் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால், அந்த பிரிட்டன் ஃப்ரான்ஸை ரீச் பண்ணுற அந்த வழியில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு பீச் தான் வந்து டன்கிரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட். இந்த டன்கிரிக்கில் நிறைய சோல்ஜர்ஸை தேவர் ஃபோர்ஸ்டு பேக், அங்கே போய் ஸ்டே பண்ண சொல்லி அவங்கள அங்கே போய் இறக்கி விட்டுறாங்க, அந்த பீச் ஆஃப் டன்கிரிக்கில். அங்கே நிறைய இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் வந்து இந்த இதில் தொலைஞ்சிருக்காங்க. பெல்ஜியம் ஃப்ரான்ஸ்க்கு போகிற வழியில் இருக்கிற ஒரு சின்ன பீச் தான் இந்த டன்கிரிக் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பிரிட்டன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, தேவர் ஃபியர்ட் தட் ஜெர்மனி இஸ் கோயிங் டு அட்டாக் தெம், நம்மளை அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு அவங்க பயப்படுறாங்க. ஹிட்லர் வந்து ஜெர்மனி என்ன பண்ணுறதுனா ஏர்பார்ன் பாம்பிங், மேலேருந்து என்ன செய்கிறாருன்னா ஏர் பாம்பிங், மேலே ஏர்லைன்ஸ் மூலமாக பாம் பிளாஸ்ட் நடக்குது. நிறைய போர்ட்ஸ், ஏர்ஃபீல்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் இன்ஸ்டலேஷன்ஸ், இதுக்கு மேலே அவங்க பாம் பிளாஸ்ட் பண்ணுறாங்க. செப்டம்பரில் 1915 லண்டன், பிரிட்டனுடைய கேபிட்டல் லண்டனை வந்து மெர்சிலெஸ்லி இட் வாஸ் பாம்டு. இதை வந்து த பிளிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு பாம் பிளாஸ்டிங்காக ஜெர்மனி ரெடி ஆகிட்டுருக்கு. எதுக்கு மேலே, பிரிட்டனுக்கு மேலே ரெடி ஆகிட்டுருக்கு. பட் அது வந்து எப்படியாவது ஒரு டாப் சீக்ரெட் டிவைஸ் ரேடார் மூலமாக பிரிட்டன் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி வந்து வார் வந்து போயிட்டுருக்கு.